ஏற்கனவே நாம் பார்த்தது போல தேவர்களுக்கு ஆசானாக இருந்து அவர்களது பூஜைகள் சடங்குகள் அனைத்தையும் பிரகஸ்பதி கவனித்து வந்தார். அசுரர்களின் பூஜைகள் சுக்ராச்சாரியார் தலைமையில் நடந்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கங்கை நதியின் சமவெளிப்பகுதி நிரந்தர போர்க்களமாக இருந்தது. தேவர்கள் மலை பிரதேசங்களிலிருந்து சமவெளி நோக்கியும், அசுரர்கள் பாலைவனப் பகுதிகளிலிருந்து இன்னும் வளமான இந்தியாவின் இதய பகுதிகளில் நுழையவும் முயற்சி செய்தார்கள். நிரந்தரமான இந்த யுத்தத்தில் அசுரர்களுக்கு ஒரு சாதகம் இருந்தது. அவர்களிடம் சுக்ராச்சாரியார் இருந்தார். ஆற்றல் நிரம்பிய சுக்ராச்சாரியாருக்கு பக்கபலமாக சஞ்சீவினியின் துணை இருந்தது. சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி போர்க்களத்தில் இறந்த வீரர்களுக்கு அன்று மாலையே மீண்டும் உயிரூட்டி அடுத்த நாள் போருக்கு தயார் செய்து விடுவார் சுக்ராச்சாரியார். இப்படி ஒரு படையை நீங்கள் எப்படி வெல்வது? வெட்டிச் சாய்த்தாலும் இறக்காமல் அனைவரும் அப்படியே இருந்தால் எப்படி அவர்களுடன் போர் செய்வது? மீண்டும் மீண்டும் தங்களை உயிர்ப்பிக்கும் சுக்கிராச்சாரியார் அசுரர்களுக்கு மிகப் பெரும் பலமாக இருந்தார். தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்கள். எனவே பிரகஸ்பதியின் பிள்ளையான கச்சன் சுக்கிராச்சாரியாரிடம் வந்து பணிவுடன், ஆங்கீரரின் பேரனும் பிரகஸ்பதியின் மகனுமான எனக்கு கச்சன் என்று பெயர். என் முன்னோர்களின் சிறப்பை நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் வழித்தோன்றலான என்னை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வணங்கி நின்றார்.